இருக்கும்போது நமக்கு அவங்களோட அருமை தெரியாது. இல்லாத போது அவங்க தான் உலகத்திலேயே நமக்கு ஹீரோ அப்படின்னு தோணும். ஆனா, அவங்க நம்ம கூட அப்ப இருக்க மாட்டாங்க. அப்பான்றவன் தன்னோட சுயநலம், தன்னோட கௌரவம், தன்னோட ஆசைகள் அத்தனையும் குழந்தைங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, தன்னோட வாழ்க்கைய ஒரு மெழுகுவர்த்தி மாரி உருக்கி கொண்டு வாழறான். தன்னோட ஆசைகள அப்பா எப்பயுமே குழந்தைங்ககிட்ட சொல்ல மாட்டான். ஆனா, அம்மாகிட்ட நம்ம நெறைய விஷயங்கள் பேசுறோம், நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். அம்மாவோட அன்ப நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா, அப்பா நமக்காக ஓடிக்கிட்டே இருக்கான். நெருப்பா உருகிக்கிட்டு இருக்கான். ஆனா, அப்பாவோட அருமை நமக்கு அவன் இல்லாதப்ப தான் புரியுது அப்படின்றது எவ்வளோ பெரிய வருத்தமான ஒரு விஷயம் இல்லையா? எங்க அப்பா அப்படிதான். அப்பான்னா கிரேட்டுங்க. அப்பாவ அடிச்சுக்கலாம் ஆளே கிடையாதுங்க. அப்படி ஒருத்தவங்க இருக்காங்களா? நீங்க சொல்லுங்களேன். நான்லாம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்பாவுக்கு நிகர அப்பா மட்டும் தாங்க. அது இல்லாத குழந்தைங்களுக்கு தான் தெரியும். இருக்கிற குழந்தைங்களா முழிச்சுக்கோங்க. அப்பா இருக்கும்போதே அவங்களோட அன்பை அனுபவிச்சுக்கோங்க. அவங்க கிட்ட விட்டு கொடுங்க. அவங்க பேச்சை கேளுங்க. அவங்களுடைய சொற்களை காது கொடுத்து கேளுங்க. அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போயிடும். உங்களுக்காக தான் உழைக்கிறாங்க, உங்களுக்காக தான் வாழறாங்க. அப்பா அம்மா 2 பேருமே. அதுக்கு நான் அம்மாவை விட்டு கொடுக்க சொல்லலை. நான் அம்மாவும் த கிரேட். வேறு யாரும் நமக்காக எதையும் செய்ய மாட்டாங்க. இருக்கும்போதே அவங்களுக்கான அன்பை நீங்கள் கொடுங்க. அவங்கக்கிட்ட இந்த அன்பை வாங்கிக்கோங்க. வாழற காலத்தை சந்தோஷமாக வாழுங்க. நன்றி.